ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம்ம பார்த்துட்டுருக்க இந்த இடம் திருக்கோளூர். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, நவ திருப்பதிகள் ஒன்று. இந்த நவ திருப்பதிகள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி கிட்ட இருக்குது. இந்த ஸ்தலத்தில் எழுதியிருக்கும் பெருமாள் வைத்தமாநிதி பெருமாள். இந்த ஸ்தலத்துக்கு இன்னொரு பேரும் உண்டு, குபேரஸ்தலம். ஒரு தடவை குபேரன் சிவபெருமானையும் பார்வதிக்கிட்டேயும் தப்பாக பேசிடுறான். ஆனால் அவள் 2 பேரும் குபேரனுக்கு சாபம் கொடுத்துட்றான். அதாவது அவனுடைய செல்வம் எல்லாம் அவனை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி. குபேரன் பின்னாடி அருந்துறான், ஐயோ நம்ம தப்பாக சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு அவள் 2 பேர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். அப்போ அவள் 2 பேரும் என்ன சொல்கிறான்னா, நீ போய் திருக்கோளூரில் தங்கி அங்கேயே தவம் இருக்கணும் பெருமாள் பேரில் அப்படின்னு சொல்கிறான். குபேரனும் இங்கே வந்து தவம் இருக்கார். பெருமாளும் அந்த தவத்தை மெச்சி அவர் குபேரனுக்கு காட்சி கொடுத்து குபேரன் இழந்த அந்த செல்வத்தெல்லாம் திருப்பி கொடுக்குறார். ஆனால் இங்கே நம்ம பெருமாளை வந்து எப்படி சேவிக்கிறோன்னா, இந்த கோலத்தில் மூலவர் வந்து சயன கோலத்தில் இருப்பார். அதாவது அவர் தன்னுடைய இடது திருக்கரத்தை தன்னோட முகத்துக்கு நேர வச்சுருப்பார். அதாவது அவருடைய உள்ளங்கையை தானே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த கோலம். ஏன்னா அந்த உள்ளங்கையை பார்த்து தான் சொன்னாராம் குபேரனுக்கு என்ன செல்வம் என்ன ஆச்சு, எங்கே இருக்குது, எப்படி போச்சு அப்படின்றத. ஸோ திருப்பி கொடுக்கும்போது அவனுக்கு அளந்து தான் கொடுத்துருக்கார் அவர். அதான் வைத்தமாநிதி பெருமாள். இந்த இடத்துக்கு இன்னும் ஒரு விசேஷம் உண்டு. அது என்னென்னா, சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களோடு இந்த ஊருக்குள்ளே வரார். அப்போது எதிர்க்க ஒரு மோர் விற்கிற சின்ன பெண், அவள் மூட்டை முடிச்சோட வெளியில் வரா. இப்போ ராமானுஜர் அந்த பொண்ணை பார்க்குறார். பார்த்துட்டு அவருக்கு அது நம்மாழ்வாரோட பாசுரம், உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையுமெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணில் உழவன் சீர் வளமிக்கவனூர் வினவி தின்னம் எண்ணிலமான் புகுமூர் திருக்கோளூரே. இப்போ எல்லாருக்குமே புகுமூர் தானே திருக்கோளூர். உனக்கு ஏமா நீ இந்த ஊரை விட்டு நீ வெளியில் போகிற மாதிரி இருக்குது, ஏன் நீ வெளியில் போகிற? வா, இங்கே இருக்கிற பெருமாள் எல்லாரையும் வாழ வைக்கிறான், எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்குறான், அப்பேற்பட்ட ஊராச்சு இது, எல்லோரும் இங்கே வந்து வாழறதுக்காக வரான், நீ மட்டும் ஏன் வெளியில் போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த பெண் வந்து அவர்கிட்ட 81 வாக்கியங்கள் சொல்கிறார். அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்பேற்பட்ட சிறப்புகள் மிக்க இடம் இது. அப்புறம் ராமானுஜருடைய அறிவுரைப்படி அவருடைய உபதேசத்தை கேட்டுட்டு அந்த பெண்ணும் இங்கேயே தங்கி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா தன் வாழ்நாள் முழுவதும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் மிகுந்த திவ்ய தேசம் இந்த திருக்கோளூர். இன்னொரு விசேஷம், மதுரகவி ஆழ்வாருடைய திரு அவதார ஸ்தலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.